அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் புரூஜ். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் உள்ள அல் புரூஜ் என்னும் சொல் இதன் பெயராக உள்ளது. இறக்கப்பட்ட காலம். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீது இறை நிராகரிப்பாளர்கள் பயங்கரமான கொடுமைகளும் அந்நீதியும் இழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களை கொடூரமாக வேதனைப்படுத்தி இறை நம்பிக்கையிலிருந்து அவங்களை பிறழச் செய்திட முயன்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியுள்ளது என்பது இதனுடைய உட்கருத்து உணர்த்துகின்றது. கருத்துக்களும் விவாதங்களும். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இழைத்து கொண்டிருந்த அந்நீதி மற்றும் கொடுமைகளின் தீய விளைவுகளை குறித்து எச்சரிப்பதும், மேலும் அந்த கொடுமைகளை கண்டு நிலை குலைந்திடாமல் சத்திய பாதையில் உறுதியுடன் நிலைத்திருந்தால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த கூலி கிடைக்கும் என்றும், அல்லாஹ் கொடுமையாளர்களிடம் பழி வாங்கியே தீருவான் என்றும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் கூறுவதுதான் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். இது தொடர்பாக அனைத்திற்கும் முதலாக தீக்குன்றத்தார் பற்றிய வரலாற்று நிகழ்ச்சி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை கொழுந்து விட்டெறியும் தீக்குண்டங்களில் தூக்கி எரித்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லும் போக்கில் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிய இருவரின் உள்ளங்களிலும் சில உண்மைகள் பற்றி பதிய வைக்கப்பட்டிருக்கின்றனர். 1. தீக்குண்டர்கள் எப்படி இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரித்தானவர்களாய் ஆனார்களோ அதே போன்றே மக்கா நகர தலைவர்களும் இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரியவர்களாக கொண்டு வருகின்றனர். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி தீக்குண்டங்களில் விழுந்து உயிரிழந்து விடுவதை ஏற்றுக்கொண்டார்களோ, மேலும் இறை நம்பிக்கையிலிருந்து பிறந்திட சிதறும் ஒப்பவில்லையோ, அதே போன்று இப்பொழுதும் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் மிக கடுமையான வேதனையை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதனை சகித்து கொள்ள வேண்டுமே தவிர இறை நம்பிக்கையின் பாதையிலிருந்து வழுவி செல்லக்கூடாது. எந்த இறைவனை ஏற்பதில் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுப்புடனும் இறை நம்பிக்கையாளர்கள் உறுதியுடனும் இருக்கின்றார்களோ அந்த இறைவனே அனைவரையும் மிகைத்தவன் ஆவான். வானம் பூமியுடைய ஆட்சியின்